ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். பாம்பு நம்மளை கொத்துச்சு அப்படின்னா, ஏன் என்னை மட்டும் பாம்பு கொத்துச்சுன்னு கேள்வி கேட்டுட்ருப்போமா? இல்லை உடனடியாக போய் மருத்துவம் செய்வோமா? ஏன் இந்த கேள்விங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடக்கக்கூடாத விஷயங்கள், ஏதோ வலியோ வேதனையோ தர்ற விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது? எதுக்காக நடந்தது? இப்படின்ற கேள்வி தான் கேட்குறோமே ஒழிய, இப்போ நடந்ததுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத கேட்க ஆரம்பித்தோன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய இடத்துல என்னென்னா, ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு கேட்டு அங்கேயே ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுறது நம்மளால் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் அந்த இடத்துல தேங்கி நிற்கிறப்போ அதற்கு உண்டான அந்த எனர்ஜி வைப்ரேஷனில் இருக்கிறப்போ நம்மளுக்கு எதுவுமே நடக்கிறதில்ல. எனக்கு எப்பயுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறது, அதுவே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ஈர்ப்பு விதியோட மகத்துவமே. நீங்கள் எதை ஈர்க்கிறீங்களோ, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை ஈர்க்கலாம். தேங்கி போன மனநிலையில் இருந்தால் தேங்கி போன விஷயங்கள் மட்டுமே ஈர்க்கப்படும். அதே மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும். எனக்கு லக்கே இல்லை, அதிர்ஷ்டமே இல்லை, நான் என்ன காரியம் செஞ்சாலும் அது நொடிச்சு போயிடுது. இந்த மாதிரி பேசுகிற நபர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களையும் அறியாமல் ஆழ் மனசில் அதை ஆழமாக பதிய வச்சுட்டாங்க. திரும்ப திரும்ப அதை நினச்சி திரும்ப திரும்ப அதை சொல்லி அதை பெருமையாக நினச்சி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நம்மளை பார்த்து எல்லாரும் பரிதாபப்படணும்னு நினச்சி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையாகி அவங்களால அதுக்கு மேலே மீடேறவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதை எதுக்கு நம்ம இங்கே சொல்ல வர்றோம் அப்படின்னா, இனிமேல் நம்மளோட எண்ணங்கள் வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு எது சாதகமாக இருக்குமோ அதை நோக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை ஈர்க்க முடியும். நம்மளுக்கு நடக்கிற சோதனைகள் எல்லாத்தையும் எதுக்கு நடக்குது, ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னு ஆராயறதை விட்டுட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், சரியான கேள்விகள் கேட்டோன்னா அந்த விஷயத்தை விட்டு வெளியில் ஈஸியாக வந்துடலாம். சரியான கேள்விகள் இல்லாமல் ஏன் எனக்கு நடக்குதுன்னு அங்கேயே நிற்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்த விஷயந்தான் இன்றைக்கான பதிவு. உங்களோட சங்கடங்கள் நடக்கிறப்போ அதை கடக்கிறதுக்கான வழியை தேட ஆரம்பிங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு காலத்தில் அந்த மாதிரி சங்கடங்கள் வந்தாலும் அது சங்கடமாகவே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா நம்மெல்லாம் வழியை தேடுற ஆட்கள். பூட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதோட சாவி நிச்சயமாக இருக்கும். அப்போது வழி வருது அப்படின்னா அதை மீறுறதுக்கான ஒரு பாதை நமக்கு நிச்சயமாக உண்டுன்றதை நோக்கி நம்ம தேடி பிரயாணம் பண்ண ஆரம்பிப்போம். தேங்க்யூ.